அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து விஜய் காவேரி ரொம்ப நல்லாவே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். விஜய் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போவார் இல்லையா, அதை பற்றி ஏன் விஜய் பேசவே இல்லை, காவேரிக்கும் பேசலை அப்படிங்கிறது இல்லை. காவேரிக்கு தெரியாது விஜய் எழுதி வச்சுட்டு போனது. நைட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு காலையில் நான் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன் காவேரி அப்படின்னு காவேரி தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எழுப்ப வேணாம், டயரில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து லெட்டர் எழுதுவார். எழுதிட்டு காவேரி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுவார். அந்த இடத்துல வந்து விஜய் வந்து இன்னைக்கு பேசும்போது, அதாவது ஃபோன் போட்டதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அப்போ நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேனே, லெட்டர் நீ பார்க்கலையா காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கலையே, ஏன் அந்த சீனை டைரக்டர் மறந்துட்டாரா, இல்லை அது ஸ்பெஷலாக வருதா என்னன்னு சொல்லி தெரியல. அப்போ ராகினி வந்து இந்த பிரச்சனையில் ஏதாவது ஃபோனை பற்றி பேசும்போது ராகினி இதில் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க காவேரி. ஆனால் விஜய் வந்து இந்த லெட்டர் மேட்டரை ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி தெரில. டைலாக்ல வந்து நம்ம ரைட்டர் சார் ஏன் இதை வைக்கலை அப்படின்னு பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் நிச்சயமாக வந்து இந்த லெட்ரு மேட்ரு தான் கொஞ்சம் பெருசாக வெடிக்கும்னு நான் பார்த்தேன். ஆனால் இந்த லெட்டரை பற்றி சொல்லவே இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல. நான் லெட்ரு எழுதி வச்சுட்டு போனேன், லெட்டரில் உனக்கு அவ்வளோ விஷயம் உன்னை பற்றி எழுதியிருந்தேன், அதெல்லாம் நீ பார்க்கலையா காவேரி அப்படின்னு. நாளைக்கு இன்னும் இருக்காங்க காவேரி விஜய் வீட்டில், இருந்தாலும் நாளைக்கு இதை கேட்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி எபிசோடில் அது வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கமெண்ட்ஸ்லையும் நம்மளோட பார்க்க முடியுது. ஏன் நீங்கள் விஜய் வந்து கேட்டுருக்கலாமே, ஏன் நீங்கள் வந்து நான் லெட்டர் எழுதி வச்சதை நீ பார்க்கலையா காவேரி அப்படின்னு ரைட்டர் சார் ஏன் அந்த இடத்துல டைலாக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி இருக்குது. முக்கியமாக ஃபோன் மேட்ரை பேசுகிறாங்க. ஃபோன் நம்ம உனக்கு பண்ணேன், இவ்வளோ சிக்னலே கிடைக்கல ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. பார்க்கலாம் அது எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.